இன்று திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாநாட்டை குறித்து தான் முழுமையாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. குறிப்பாக அந்த மாநாட்டிற்கான வசதிகளை எப்படி நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது என்பது குறித்து மிக முக்கிய காணொலியாக இது இருக்கப் போகின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இன்று பிப்ரவரி 21, 2026 திருச்சியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு குறித்து முழு விவரங்களோடு பேச இருக்கின்றோம். மாநாடு நடைபெறும் இடம் எதுவென்றால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ள ஆலம்பட்டி புதூர் என்ற இடத்தில்தான் மாநாடு முக்கிய நிகழ்வு நடைபெறுகின்றது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கான 234 தொகுதி வேட்பாளர்களையும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரே மேடையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். திருச்சி ஆலம்பட்டி புதூர் திடலில் இன்று நடைபெறும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. அந்த திடலின் விரிவான அம்சங்கள் உங்களுக்காக. அமைவிடம் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை NH 83 அமைந்துள்ளது. ஆலம்பட்டி புதூர் பகுதியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. பரப்பளவு சுமார் 55 ஏக்கர், அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்றெல்லாம் இல்லாமல் 55 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமரும் வகையில் பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேடை அமைப்பு. மாநாட்டு மேடையில் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் அமரும் வகையில் விரிவான மேடை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மேடை அமைப்பிலேயே மிகப்பெரிய அளவிற்கு கூட்டங்கள் நடத்தலாம், பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ராட்சத மேடை என்றுதான் கூற வேண்டும். வசதிகள் என்னென்ன அங்கே செய்கின்றார்கள் என்பது குறித்து பார்ப்போம். குடிநீர் மற்றும் சுகாதாரம். மாநாட்டு திடல் முழுவதும் ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நெகிழி இல்லா மண்டலம் என்று இதை மிக முக்கியமாக அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விதமாக பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பைகளை தவிர்க்குமாறு மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. வாகன நிறுத்துமிடம். நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாநாட்டு திடலை சுற்றி தனியாக பெரும் வாகனம் நிறுத்துமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? சீமான் மற்றும் வேட்பாளர்கள் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கட்சியின் தன்னார்வலர்கள், பாசறை பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில்நுட்ப வசதிகள். மாநாட்டு நிகழ்வுகளை தொலைவில் இருப்பவர்கள் காணும் வகையில் ஆங்காங்கே பெரிய LED திரைகள் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த திடலில் இன்று மாலை 4 மணியளவில் சீமான் கலந்து கொண்டு 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான வசதி குறித்து மிக முக்கியமாக நாம் பேசியாக வேண்டும். பாலூட்டு அறைகள். கைக்குழந்தைகள் வரும் தாய்மார்கள் சிரமமின்றி பாலூட்டவும் குழந்தைகள் பராமரிக்கவும் மாநாட்டு திடலில் பிரத்யேகமாக தனி அறைகள் அமைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. தனி அமர்வு பகுதி. கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்கவும் பாதுகாப்பாக அமர்ந்து மாநாட்டை கவனிக்கவும் பெண்களுக்கு என தனி பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமியர்களுக்காக பிரத்யேக வசதி அங்கே செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. மாநாட்டிற்கு வரும் இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களது கடமைகளை, தொழுகைகளை நிறைவேற்ற, மேலும் நோன்பு மாதம் என்பதால் அங்கே நோன்பு திறப்பதற்கு போன்ற வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குடிநீர் என்ன? குடிநீர் எப்படியான திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? சுயசார்பு குடிநீர். பிளாஸ்டிக் பாட்டில்கள் கலாச்சாரத்தை தவிர்த்து மாநாட்டு திடலில் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய குடிநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொண்டர்கள் தங்களது சொந்த பாத்திரங்கள் அல்லது பிளாஸ்டிக் அல்லாத பாட்டில்களை கொண்டு வந்து அங்காங்கே நீர் நிரப்பிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கழிவறைகள் மற்றும் சுகாதார வசதிகள். தற்காலிக கழிப்பறைகள். திடலின் பல்வேறு முனைகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே நூற்றுக்கணக்கான தற்காலிக கழிப்பறைகள், மொபைல் டாய்லெட்ஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தூய்மை பணி. மாநாடு நடைபெறும் போது உடனுக்குடன் கழிவுகளை அகற்றும் தூய்மையை பராமரிக்கவும் பிரத்யேக தூய்மை பணியாளர்கள் குழு அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கான இதர சிறப்புகள். முதலுதவி மையங்கள். அவசர மருத்துவ தேவைகளுக்கு தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் மருத்துவர் அடங்கிய முதலுதவி மருத்துவ முகாம் அங்கே இருக்கின்றது. மாநாட்டில் உணவு அருந்துவதற்கு, உணவு உண்பதற்கு உணவு திடல் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாநாட்டிற்கு வருபவர்கள் உணவு அருந்த பரந்த விரிந்த உணவக பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நேரலை திரைகள். லட்சக்கணக்கானோர் கூடும்போது மேடையை நேரடியாக பார்க்க முடியாது.
ஆகையால் அப்படி முடியாதவர்களுக்காக திடலின் ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு LED திரை வீதம் சுமார் 50க்கும் மேற்பட்ட LED திரைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்கள் அனைத்தும் கட்சியின் அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்பாளர் மூலமாக நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. சரி, இந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களிடம் எழலாம். அதற்கான பதிலும் இதோ. மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பாசறை பொறுப்பாளர்கள், மகளிர் பாசறை, மாணவர் பாசறை என்று பல பாசறைகள் இருக்கின்றன. இதனுடைய முழு பொறுப்பாளர்களும் முழுமையாக இதில் பங்கேற்கின்றார்கள். கலைஞர் மற்றும் பேச்சாளர்கள், கட்சியின் கொள்கை விளக்க பாடல்கள் பாடும் இசை கலைஞர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய பேச்சாளர்கள் தொடக்க நிகழ்வுகள் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திரையுலக பிரபலங்கள், சீமானுக்கு ஆதரவாக இருக்கும் திரையுலக சேர்ந்த ஒரு சில இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் ஆதரவுகளாக கலந்து கொள்ள இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அரசு தரப்பிலிருந்து என்னதான் காவல் பாதுகாப்பு இருந்தாலும் தன்னார்வலர்கள் மாநாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட சீருடை அணிந்த தன்னார்வலர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் என்று மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாநாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் தனித்துவத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. முற்றிலும் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்புடன் இது நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. மேலும் பல முன்னணி செய்தி சேனல்கள் நாளை முழுவதுமாக இந்த கூட்டத்தை டெலிகாஸ்ட் செய்ய அங்கே காத்திருக்கின்றார்கள். மேலும் 24 மணி நேர லைவ்களும் அங்கிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இது மட்டுமில்லாது நாம் தமிழர் கட்சி ஆதரவு யூடியூப் சேனல்களும் அங்கே நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக மாநாடு முழுமை பெற நாளைக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை, அதாவது 1 அல்ல 2 அல்ல 5 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வளவு கூட்டத்தையும் கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து அதை வெற்றிகரமாக நாம் தமிழர் கட்சி செய்வார்கள் என்றால் இதுவரை தமிழ் மண்ணில் நிகழ்த்தப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அது அனைத்து கட்சிகளாலும் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இதுபோன்று மீண்டும் ஒரு அரசியல் காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.